ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம பாதாம் பால் எப்படி நேச்சுரலாக இயற்கையான முறையில் தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல ஒரு 15 பாதாம் பருப்பு முதல்ல ஊற வச்சுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே ஊறிடும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் போதும். லேசான சூடில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் அந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சம் பாதாம் பருப்பு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. மேலே கார்னிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். நம்ம தோல் எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் எசன்ஸில் கலந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாடல் இல்லாமல் நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உரிச்ச பருப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் குறக்குறப்பாக தான் வரும். ஆனால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணி போகிறேன். இப்போ பால் கொதிக்கிறப்ப நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் கலந்துடலாம். கலந்துட்டு மறுபடியும் ஒரு கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரட்டும். அது வர்றப்ப நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், இல்லாட்டி பச்சை வாசனை வரும். லேசாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் கலருக்காக பாதாம் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நான். மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எசன்ஸ் சேர்க்கல. ஏன்னா வெள்ளையாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இருக்காது. பார்க்குறப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக கலர் சேர்த்துருக்கேன், எல்லோ கலர். உங்களுக்கு பாதாம் எசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை அந்த ஃபுட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த எல்லோ கலர் சேர்த்திங்கனாலும் போதும். ஏன்னா நமக்கு டேஸ்ட் இந்த பாதாம் பருப்பில் கிடச்சிரும். அது கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன், அந்த கலர் பாதாம் எசன்ஸு. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு முறை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுலேயே ஆற வைங்க. ஆறுன அப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை சில்லுன்னு சர்வ் பண்ணுறது ஃப்ரீசரில் வச்சுட்டு சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுன அப்புறம் நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சர்வ் பண்ணலாம். 2 விதமாக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்து குடிக்கலாம், அதுவும் சில்லுன்னு இருக்கும். இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு மேலே கார்னிஷ்க்கு இந்த மாதிரி பாதாம் பருப்பு நம்ம துரி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பு சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி நல்லா ஹெல்த்தியாக குடிப்பாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.